தாவேக மாநாடானது மதுரையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று வந்திருந்தன. தொடர்ந்து 100 அடி உயரத்தில் கொடிக்கம்பம் நடும் பணியானது இன்று காலை தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கொடிக்கம்பமானது சாய்ந்து விழுந்திருக்கிறது. கிரேனினுடைய பெல்ட் அருந்ததன் காரணமாக 100 அடி உயரம் கொண்ட கொடிக்கம்பம் சாய்ந்து காரின் மீது விழுந்திருக்கிறது. களச்சூழலோடு இணைகிறார் செய்தியாளர் தாய்மானவன். தொடர்ந்து அங்கு அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தொழில்நுட்ப வல்லுநர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது? சூழலை விவரிங்க தாய்மானவன். தற்போது அந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் இருந்த தொண்டர்கள் அனைவருமே அப்புறப்படுத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இங்கே தனியார் பாதுகாவலர்கள் குவிக்கப்பட்டு தற்போது அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. மறுபுறம் கிரேனுடைய அந்த பெல்ட் அருந்ததால தான் இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அந்த கொடிக்கம்பத்தை பொருத்தக்கூடிய பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்த ஒரு சூழலை தான் அந்த கிரேனுடைய பெல்ட், ராட்சச கிரேனுடைய பெல்ட் அருந்து விபத்து ஏற்பட்டதில் அந்த கொடிக்கம்பம் சாய்ந்து இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இந்த கார் மேலே தற்போது காரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளில் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். ரெக்கவரி வேன் என்று சொல்வார்கள். ஆபத்து காலங்களில் கார் விபத்து ஏற்படக்கூடிய பட்சத்தில் அந்த காரை அப்புறப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய அந்த ரெக்கவரி வேன் என்பது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேனில் தான் தற்போது அந்த காரை முழுவதுமாக அப்புறப்படுத்துவதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகள் இன்னும் சில மணி நிமிடங்களில் துவங்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. காரின் மேலே தற்போது அந்த 100 அடி கொடிக்கம்பம் என்பது முழுமையாக சாய்ந்ததில் கார் என்பது கடுமையாக சேதாரமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. முதல்ல காரின் மேலே இருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளில் இங்கே இந்த கொடிக்கம்பம் நிறுவுவதற்காக இருந்த ஊழியர்கள் அந்த பணிகளில் ஈடுபடுவாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போது அந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் என்பது முதல்ல துவங்கும். அதன் பிறகாக காரை அப்புறப்படுத்துவதற்கான சேதாரமாக இருக்கக்கூடிய காரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கார் என்பது முழுமையாக சேதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காருடைய உரிமையாளருக்கு அந்த காருக்காக செலவு எவ்வளவோ அதனை தமிழக வெற்றிக்கழகமே ஏற்பாடு செய்து தரும் என தலைமையின் கீழே தெரிவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே கார் கடுமையாக சேதாரமாகி இருக்கிறது. காருடைய உரிமையாளருக்கு அந்த காரை மீண்டும் சரி செய்வதற்கான எவ்வளவு தொகை செலவாகிறதோ அதை தமிழக வெற்றிக்கழகமே ஏற்கும் என தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது பதட்டமான சூழல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொண்டர்கள் அனைவருமே அப்புறப்படுத்திட்டாங்க. நிர்வாகிகள் மட்டும் வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது கிரேன் மூலமாக அந்த ராட்சச கொடிக்கம்பமானது அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. ரெக்கவரி வேன் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. காரை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கு வேன் என்பது வரவழைக்கப்பட்டு அதற்கான பணிகள் என்பது துவங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாதுகாப்பு காரணங்களுக்காக யாரும் உள்ளே நுழையக்கூடாத வகையில் தற்போது இந்த தனியார் பாதுகாவலர்கள் அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான பொருட்சேதம், கார் என்பது முழுமையாக சுக்குநூறாக உடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இந்த கிரேன் மூலமாக அந்த கொடிக்கம்பம் பொருத்தக்கூடிய பணிகளின் போது சுமார் 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அந்த கொடிக்கம்பம் நிறுவுவதை பார்வையிடுவதற்காக சுற்றி காத்திருந்தாங்க. பொதுச் செயலாளர் ஆனந்தும் கூட இந்த பகுதிக்கு நேரில் ஆய்வு செய்திருந்தார். தொடர்ந்து அந்த கிரேன் மூலமாக அந்த கொடிக்கம்பம் நிறுவக்கூடிய பணிகளின் போதுதான் அந்த கிரேனுடைய பெல்ட் அருந்து இது போன்ற விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக நல்வாய்ப்பாக யார் மீதும் விழாமல் பாதுகாப்பாக யாரும் இல்லாத பகுதியில் அந்த கொடிக்கம்பம் என்பது சரிந்து விழுந்திருக்கிறது. காரின் மீது விழுந்திருந்தது. அதிர்ஷ்டவசமாக காரிலும் யாரும் இல்லாததால் ஒரு பெரும் உயிர்ச்சேதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பொருட்சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காரினுடைய உரிமையாளருக்கு அவருக்கான இழப்பீட்டை தமிழக வெற்றிக்கழகம் வழங்கும் என நிர்வாகிகள் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. எனவே அது ஏற்கனவே அந்த காரோடைய உரிமையாளர் பேட்டி அளித்திருந்தார். எனக்கு அந்த காரு டேமேஜ் ஆனதுனால எனக்கு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில தான் அந்த காருக்கான செலவை தமிழக வெற்றிக்கழகமே ஏற்கும் என நிர்வாகிகள் தரப்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது.
கிரேனில் இருக்கக்கூடிய பெல்ட் என்பது அருந்து இந்த விபத்து ஏற்பட்டிருந்த ஒரு சூழலில் கிரேன் மூலமாக அந்த உடைந்த பகுதிகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. 30 டன் அளவிலான அந்த ராட்சச கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்கான கிரேன் என்பது வரவழைக்கப்பட்டு தற்போது அந்த அகற்றுவதற்கான பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. கொடிக்கம்பம் அகற்றிய பிறகாக காரையும் ரெக்கவரி வேன் மூலமாக அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொடிக்கம்பத்தை பொறுத்த மட்டில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் தான் இந்த கொடிக்கம்பத்தை நிறுவக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. கடந்த முறை விக்கிரவாண்டியில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டிலும் இவர்கள் தான் அந்த கொடிக்கம்பத்தை நிறுவியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாது பல்வேறு கட்சிகளுக்கும் இந்த நிறுவனம் தான் இந்த கட்சியினுடைய அந்த கொடிக்கம்பத்தை நிறுவக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் தான் துரதிர்ஷ்டவசமாக தற்போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றாலும் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது. காரு என்பது விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. காரின் மீது கொடிக்கம்பம் விழுந்து இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த கார் மற்றும் அந்த கொடிக்கம்பத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. தாய்மானவன், இப்போ கொடிக்கம்பம் 2ஆ உடைஞ்சிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாளைக்கு மாநாட்டில் விஜய் கொடியை ஏற்றுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் கொடிக்கம்பத்தை மாற்றுவதற்கான ஏற்பாடா அல்லது வேறு கொடிக்கம்பமா, என்ன சூழல் அங்கு இதற்கான மாற்று ஏற்பாடுகளாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு? தாய்மானவன், என்ன சொல்கிறாங்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் தரப்பில்? இல்லை, இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் கொடிக்கம்பம் சரிந்து விழுந்ததில் கொடிக்கம்பமே 2 பாகங்களாக உடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு மேல் இந்த கொடிக்கம்பத்தை சரி செய்வதாகட்டும் இல்லை மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு கொடிக்கம்பத்தை, அதாவது இந்த 100 அடி இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு கொடிக்கம்பத்தை நிறுவுவது என்பது இதற்கு மேல் மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இரவு பகல் பாராமல் கடந்த ஒரு 10 முதல் 15 நாட்களாக இந்த கொடிக்கம்பத்தை தயாரிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் தான் இந்த கொடிக்கம்பம் நிறுவுவதற்கான ஒப்பந்தத்தை பெற்று அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாங்க. இத்தகைய சூழலை தான் தற்போது இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு மாற்று ஏற்பாடாக வேறு ஒரு கொடிக்கம்பம் நிறுவுவது என்பது சிரமமான விஷயமாகத்தான் இருக்க முடியும். ஒருவேளை இந்த 100 அடி என்பதற்கு பதிலாக வேறு எதுவும் தற்காலிகமாக வேறு ஏதேனும் கொடிக்கம்பத்தை நிறுவலாமா என்பது தொடர்பாகவும் கட்சியினுடைய தலைமை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை பரிசீலிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் ஒரு மாநாடு என்றால் மாநாட்டில் கட்சியினுடைய கொடி என்பது ஏற்றுவது, கட்சியினுடைய கொடியை பறக்க விடுவது என்பது தொடர்ந்து அனைத்து கட்சிகளுமே விரும்பக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழக வெற்றி கழகமும் அதற்கு மாற்று கருத்தாக எதுவும் இல்லாமல் அந்த கொடியை ஏற்றுவதற்கு என்ன வழிகள் இருக்கிறதோ அதை பின்பற்றும்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து அதற்கான பணிகளில் தொடர்ந்து நிர்வாகிகள் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இந்த கொடிக்கம்பத்தை அகற்றக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. காரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது தொடங்கியிருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.